வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு உங்க எல்லாரையும் இந்த காலை வேளையில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த சிந்தனை உரை நான் தான் கொடுக்கறதா இங்க சொன்னாங்க. பட் ஒரு சின்ன திருப்பம். இந்த சிந்தனை உரையில 2 தலைப்பு இருக்கிறதுனால இது வெறுமே சிந்தனை உரையா இல்லாம சிந்தனைக்கு விருந்தா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட இந்த சிந்தனை உரையை பகிர்ந்துக்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கை துணை திருமதி சித்ராமாவை இங்க அன்போட அழைக்கிறேன். வாங்க. ஏன் சார்? இந்த சிந்தனை உரை எனக்கு ஒதுக்கிறதுக்கு விதையா இருந்தவர் நம்முடைய நண்பர் திரு ஆனந்தராஜ் ஐயா அவர்கள். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஐயா இங்க வந்தப்போ இந்த புத்தகத்தை பரிசா கொடுத்தாரு. ஒரு 4-5 புத்தகம் கொடுத்தாரு. அதுல எனக்கு இந்த புத்தகம் கொடுத்தாரு. இந்த புத்தகத்துல உள்ள முதல் பாடலே இந்த பாடு பாப்பாங்கிற மகர்ஷியோட ஒரு பாடல். இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. ஆஹா, இதை மன்றத்துல சொல்லலாமே அப்படின்னு தோணுச்சு. வெறுமனே இதை மட்டும் எடுத்தப்போ இந்த பாடலோட உயர்வை சொல்லணும், இந்த இதுல உள்ள கருத்தை குழந்தைகளுக்கான உள்ள பாட்டா இருக்கு, அதை எப்படி மன்றத்துல சொல்றதுன்னு யோசிக்கிறப்போ இது குழந்தைகளுக்கு மட்டும் உள்ள பாடல் கிடையாது, இதுல உள்ள கருத்து எல்லாருக்கும் பொதுவானதுன்னு தோணுனப்போ ஒரு பொருளோட மதிப்பு அதோட உயர்வை சொல்றதுக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது, அதை ஒப்பிட்டு பார்க்கறது. அப்போ இந்த பாடல் உதிப்பதற்கு மூலமா இருந்தது யாருன்னு பார்த்தா நம்முடைய பாரதியார். அவரும் குழந்தைகளுக்காக பாடல் எழுதுனதுல இதே கருத்தை ஒட்டி பாடு பாப்பான்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. நமக்கு நிறைய பேருக்கு அறிமுகம் ஆயிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் முழுமையான பாடல் தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்க விஷுவல் கூட இதில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் உங்க பார்வைக்கு, அதை முழுசா கவனிக்கிறதுக்காக. ஸோ இன்றைய சிந்தனை உரை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பகிர்ந்து கொடுக்குறோம். பாரதியாரை நான் எடுத்துக்கிட்டேன், மகர்ஷி அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இது பகிர்ந்த சிந்தனையா இருக்கும். இந்த சிந்தனை உரைக்கான ஒரு முன்னோட்டத்தை அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு நம்ம குழந்தைகளா மாறலாமா அப்படின்னு ஒரு யோசனை. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கியத்துல குழந்தைகளோட இலக்கியம் ரொம்ப குறைவா இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ கவிஞர் வாணிதாசனுடைய குழந்தை இலக்கியம், அள வள்ளியப்பனுடைய குழந்தை பாடல்கள், பிச்சமூர்த்தியின் சிறுவர் பாடல்கள், ஔவையாரோட நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஔவையாரோட ஆத்திச்சூடி, ஒன்றை வேந்தன், நல்வழி, அதுக்கப்புறமா பாரதியாரோட பாப்பா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இது வரைக்கும் இருக்கு. அப்போ பள்ளிக்கூடங்கள்ல அறக்கல்விக்கான நேரமும் ஒழுக்கத்திற்கான நேரமும் குறைந்து வந்து கொண்டே இருக்கின்ற, அதோட முக்கியத்துவம் குறைந்து வந்து கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்துல பெற்றோர்களாகிய நம்மவும் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். அப்போ பாப்பா பாடலாக இருக்கட்டும், பாடு பாப்பாவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம முதல்ல உள்வாங்கிக்கிட்டு நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுத்தா அது இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. இப்போ 5ல் வளையாதது 50ல் வளையுமா? வாய்ப்பில்லை ராசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்களுக்கு தெரியும், கட்டாயமா வளையும். என்ன கொஞ்சம் நேரம் ஆகும், கால நீளம் கொஞ்சம் நிறைய இருக்கும், ஆனா வளையும். இதே சின்ன வயசுல குழந்தைகள்கிட்டே நம்ம இதை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசுமரத்தாணி போல அது நல்லா அவங்க கெட்டியா புடிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்லுவாங்க, இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய இந்த நாட்டு தாங்கி நிற்கும் தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய இளைஞர்கள் யாருங்க? நேற்றைய குழந்தைகள். அப்போ குழந்தைகள் நம்ம நல்லா நல்வழிப்படுத்திட்டோம் அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் நல்லவர்களாக தான் இருப்பாங்க, நாளைக்கும் அவர்கள் நல்லா இந்த நாட்டை நடத்துவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே வந்துடும். அப்போ குழந்தைகளை நல்வழிப்படுத்துறது அப்படிங்கிறது நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கு.
மனவளக்கலைக்கு வந்த பிறகு அகத்தாய்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அகத்தை ஆய்வு செய்து நாமே திருப்தி கொண்டு எந்த வழியில போகணுமோ அந்த வழியில நம்ம போறோம். இங்க பாத்தீங்கன்னா கருத்தாய்வு அப்படின்னு இருக்கும். அப்போ பாரதியாரோட பாப்பா பாட்டும் மகரிஷி அவர்களுடைய பாடு பாப்பாவையும் நம்ம கருத்தை ஆராய்ந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த சிந்தனை உரை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ சிந்தனையை நம்ம தொடரலாம். இங்க 2 போட்டோ போட்டிருக்கேன். உங்களுடைய இடது பக்கம் இருக்கிறது ஒரு பலாப்பழம், இந்த பக்கம் மாதுளம்பழம். என்ன தோணுது உங்களுக்கு இதை பார்த்தா? சாப்பிடணும்னு தோணுது. ரெண்டுமே கனிகள் தான், சுவை நிறைந்த கனிகள் தான். ரெண்டுக்குமே இனிப்புங்கிற ஒரு சுவை பொதுவா இருக்கு. பலாப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும், உள்ள சுளைகள் பர்ஃபெக்டா ப்ராப்பரா அடுக்கப்பட்டிருக்கு. அதை விட நுணுக்கமா அடுக்கப்பட்டிருக்கும் இந்த மாதுளையை பார்த்தீங்கன்னா. உள்ள ஒரு டிசைனே பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எல்லாம் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாதுளம்பழத்தோட டிசைனை பார்த்தா நீங்களே ஒரு பெரிய டிசைன்லாம் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் அதில் பார்க்கலாம். எதுக்காக இதை போட்டிருக்கேன்னா, பாரதியார் இந்த பாடலை பாடு பாப்பாங்கிற பாடலை பாடின அந்த காலத்துல அந்த கருத்து எப்படிப்பட்ட ஒரு சுவையோட, ஏன்னா இதுல சொல்லுலையும் சுவை இருக்கு, பொருளையும் சுவை இருக்கு. பாடல் அந்த பழத்துல இருக்கிற தோல் மாதிரி சில இடத்துல கொஞ்சம் கடினமா இருந்தாலும் உள்ள உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுளையிலையும் இருக்கிற அந்த இனிப்பு மாதிரியே பாடல்ல சொல்லுலையும் பொருளையும் சுவை இருக்கும். பாடலுக்குள்ள இருக்கிற விதை மாதிரிதான் இந்த பாடலுக்குள்ள இருக்கிற உட்கருத்து. அந்த உட்கருத்தை கடைசியா நம்ம ஒப்பிட போறோம். இதே போல இந்த பக்கம் மாதுளையை பார்த்தீங்கன்னா அதுல எங்கேயாவது தோல்ல ஏதாவது தடிமனா இருக்கா? ஒண்ணும் இல்லை, ரொம்ப மிருதுவா இருக்கு. மகரிஷியோட கருத்துக்களும் அவ்வளவு மிருதுவானவை. அந்த இலக்கியம், கவிதை, அவருடைய தொண்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் யாரையும் வருத்தாத ஒரு தன்மை. அதே போல மாதுளைக்கு உள்ள வீரியம் அவருடைய பாடல்கள்ல இருக்கு. உலக சமாதானம்ங்கிற ஒரு பெரிய தொலைநோக்கோட இந்த சிந்தனையை அவர் நம்ம கொடுத்திருக்காரு. இருந்தாலும் ஒரு பிக்சர்ஸ் மூலமா இதை உங்களுக்கு தொடங்கிட்டு நம்ம சிந்தனைக்கு போகலாம். என்னுடைய பகுதி கம்மியாக தான் இருக்கு, ஏன்னா மகரிஷியோட கருத்து இந்த தளத்துல அதிகமா சொல்லணுங்கிற ஒரு தேவை இருக்கிறதுனால பாரதியார் நம்ம சீக்கிரம் கடந்து செல்ல போறோம். முதல்ல இவங்க 2 பேரை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். மகாகவி பாரதியார்னு நம்ம சொல்றோம், இந்த பாடலுக்கான ஆசிரியர். இவரோட பாடல் பாப்பா பாட்டுங்கிற தலைப்புல இருக்கு இந்த தொகுப்புல. இவர் வாழ்ந்த காலம் 1882 இருந்து 1921, 39 வருடமே வாழ்ந்த ஒரு இளைஞர். பெற்றோர்கள் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள், வாழ்க்கை துணை செல்லம்மாள். இவர் குருவா நமக்கு கிடைக்கிற தகவல் குள்ளச்சாமி அப்படிங்கிற ஒருத்தர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவருடைய இல்லத்தை விசிட் பண்ணேன் எட்டயபுரத்துல. அங்க இருந்த ஒரு பாடல்ல அவருடைய கையொப்பம் தான் அது. பாடலுக்கு கீழே அவருடைய கையொப்பம், அதை அப்படியே அந்த பிரதியோட அதுல போட்டிருக்கேன். அவரை நம்ம எப்படி அழைக்கிறோம்னா மகாகவின்னு சொல்றோம். அவர் ஒரு இல்லற ஞானி. ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் சுதந்திர காலம், இந்தியாவுக்கான சுதந்திர தேவை இருந்த காலம். அதனால அவரை ஒரு சுதந்திர போராளியா நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து நம்ம மகரிஷி அவர்கள். இவர் வேதாத்ரி மகர்ஷிங்கிற ஒரு இயற்பெயர், வேதாத்ரிங்கிற பெயரோட வாழ்ந்தவர், மகரிஷின்னு சொல்றோம். அவர் எழுதின பாடலோட தலைப்பு பாடு பாப்பா. இவர் வாழ்ந்த காலம் 1911 இருந்து 2006 வரைக்கும். 96 வயது இளைஞர் அவர். பெற்றோர் வரதப்ப முதலியார், சின்னம்மாள். வாழ்க்கை துணை நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோகாம்பாள், அன்னை லோகாம்பாள், லட்சுமி அம்மாள். இவர்களுக்கான குரு பாத்தீங்கன்னா 3 குருவை அவர் சொல்லியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கை நூல்ல. பாலகிருஷ்ணன், கிருஷ்ணாராவ், பரஞ்சோதி மகான். இவருடைய கையொப்பத்தையும் இதுல போட்டா நீங்க பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால வேதாத்ரி மகர்ஷியோட கையொப்பத்தை இதுல போட்டிருக்கேன். இவரை நம்ம எப்படி பாக்குறோம்னா மகரிஷின்னு சொல்றோம்.
பாமர மக்களின் ஞானியா போற்றப்படுறாரு. உலக நல தொண்டன் அப்படின்னு தன்னை டிஸ்டார்ஷன் வருது. பாருங்க சார் எப்படி இருக்கு பாருங்க. உலக நல தொண்டன் அப்படிங்கிறத தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். கேக்குதா சார்? ஓகே, சரி, ஓகே. நான் மாத்திரை மாறுங்கிறதுனால கையிலே வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு விஷுவல், ஒரு 4 மினிட்ஸ் விஷுவல் தான். ஏன்னா அந்த பாடல் பாரதியோட பாடல் வந்து உங்க மனதில் பதியணுங்கிறதுக்காக இந்த பாடலை நீங்க கவனிங்க. பாடலை தொடரலாம். என்னாச்சு சார்? இது வேணுமா சார்? குருவி போலே நீ திரிந்து பிறந்து உள்ள பறவைகளை கண்டு நீ மனத்தில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்காது பாப்பா. மூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை செய்யாதே பாப்பா. காலை எழுந்த உடன் படிப்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு. சடுகுடு 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 என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. காலை எழுந்த உடன் படிப்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்காது பாப்பா. மூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை பெய்யாது பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரமாட்டாது பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரமாட்டாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்காது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வையாது பாப்பா.
ஒரு குழந்தையை பெய்யாதே பா, ஒரு குழந்தையை பெய்யாதே பாப்பா. இந்த பாடல் உங்களுக்கு மனதில் பதியறதுக்காக தான் ஒரு 4 minutes வீடியோ போட்டேன். இப்போ பாடல் நம்ம அதை நான் சொல்லிட்டே வரேன். அதுக்கப்புறம் கருத்தை நம்ம பின்னாடி அதோடைய உட்கருத்தான நற்பண்புகள் நம்ம ஆய்வோம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சார் ஆக்டிவ் பண்ணி விடுங்க ஸ்கிரீன். சின்னஞ்சுரி சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. இதெல்லாமே பாடல்ல நம்ம பார்த்தது தானே சார். எனக்கு இங்க ஸ்கிரீன் ஆக்டிவ் பண்ணுங்க. பின்னாடி போங்க, பேக் ஸ்லைட் போங்க. கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா, எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, வாளை உழைத்து வரும் நாய்தான் அது மனிதர்க்கு தோழனடி பாப்பா. வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. சோம்பல் மிக கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா, தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடங்கொண்டு போராடு பாப்பா. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாயென்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தினில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா, செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்திரடி பாப்பா. வடக்கில் இமயமலை பாப்பா, தெற்கில் வாழும் குமரி முனை பாப்பா, கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா. வேதம் உடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. சாதிகள் இல்லையடி பாப்பா, தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா. இதுதான் முழுமையான பாடல். 16 பத்திகளை உடைய பாடல் இது. நிறைய கருத்துக்களை சேர்ந்த ஒரு குழந்தை இலக்கியத்துக்கான ஒரு பாடல். இதே போல மகரிஷி அவர்கள் இதை ஒட்டிய பாடு பாப்பாவையும் இதே மாதிரி 16 பத்தியில வடிவமைச்சிருக்காரு. அதை பத்திய சிந்தனையை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு சித்ரா அவர்களை அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். இதே மாதிரி பாடு பாப்பாவும் 16 பக்திகளை கொண்டது, 32 வரிகளை கொண்டிருக்கு. இது மாத்திருக்கா?
இதே மாதிரி இதுலயும் 32 வரிகள் பாடு பாப்பாலையும் இருக்கு. உரைநடை இலக்கியங்களை கொடுத்தவர் பாரதியார். அதையே எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்காங்க மகரிஷி பாடு பாப்பா அப்படிங்கிற தலைப்புல. பாடு பாப்பா அப்படிங்கிறது மேலும் எளிமைப்படுத்தி சின்ன குழந்தைகளுக்கும் புரியும் விதமாக இருக்கு. இங்க எங்கேயும் செயல் கலப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே வாக்கியங்கள் மாதிரி தான் இருக்கும், வாசஷா புரியுற மாதிரி இருக்கும். இப்போ பாப்பா பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதியாருக்கு 2 மகள்கள். அப்போ ஒரு பேட்டியில அவங்க சொல்லியிருக்காங்க, தங்கம்மா அப்படின்னு ஒரு பொண்ணும் சகுந்தலா அப்படிங்கிற ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு. பாரதியார் நாங்க எங்களோட வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும், எதை எதை கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு அட்டைவணை படுத்தி கொடுத்தாங்க. அதுதான் பாடு பாப்பாவா மாறுனுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப பயனுள்ளதாக ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிற பாடலாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாடு பாப்பா அப்படிங்கிற தலைப்புக்கு வருவோம். நம்ம இன்னைக்கு காலையில வந்தோன்னே எல்லாருமே தவம் செஞ்சோம் இல்லைங்களா? முதல்ல எடுத்தோன்னே இறைவணக்கம் குரு வணக்கம் பாடினோம், நடுவுல இரண்டொழுக்க பண்பாடு சொன்னோம். வகுப்பு முடியிறப்போ பிரம்மஞான பாடல், உலக நல வாழ்த்தெல்லாம் பாடுவோம். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பாடியிருக்கோமா? இல்ல. திரும்ப திரும்ப கேட்கும்போது பாடும்போது தானாவே அது மனப்பாடம் ஆயிடுச்சு. அதனாலதான் மகரிஷி பாடு பாப்பா அப்படிங்கிற தலைப்பை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைகள் நம்ம இந்த பாட்டை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப பாடும் பொழுது இல்ல கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஃபுல்லாவே மனப்பாடம் ஆயிடும். எல்லா ஜீன்லயும் அது பதிஞ்சிரும். ஒரு வயதுக்கு மேல அவங்களுக்கு கருத்துக்கள் புரிய வர்றப்போ தானா கருத்துக்கள் புரிந்தோ இல்ல நம்ம சொல்லி கொடுக்கும் போது அதை ஏத்துக்கொண்டோ அதை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் மகரிஷி அவர்கள் பாடு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட முதல் பாட்டுக்கு போகலாம். சின்ன வயது குழந்தைகளே சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள், அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள். இப்போ இங்க நம்மளுடைய மகரிஷி அடிப்படையான ஒழுக்கத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம பான் விளம்பரத்துல கூட பார்த்திருப்போம், ஆரம்பமே சரியா இருக்கணும் அப்படின்னு வரும். இப்போ நம்மளுடைய ஒரு நாளோட ஆரம்பம் சரியா அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த நாள் முழுவதும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே இன்பகரமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் லேட்டா எந்திரிச்சிட்டோம்னா அந்த நாள் எப்படி இருக்கும்? ரொம்ப பரபரப்பா இருக்கும், படபடப்பா இருக்கும். அந்த நாள் முடியும் பொழுதுமே ஒரு திருப்தி இல்லாத மனநிலை நம்ம எல்லாருக்குமே இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சதுனாலதான் நம்ம எல்லாருமே இங்க கூடி அழகா அமைதியா இந்த சிந்தனையோடையே கேட்டுட்டு இருக்கோம். அப்போ சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள் அப்படிங்கிறதே ஒரு சிறந்த ஒழுக்கமா குழந்தைகளேருந்து ஆரம்பிக்கணும். சமீபத்துல கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். நல்லா படிச்சு வேலைக்கு போன ஒரு பொண்ணுட்ட அம்மா கேக்குறாங்க, நீ செய்யற வேலைகள்லயே உனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப கூலா பதில் சொல்றாங்க, ராத்திரி மொபைல் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதும் காலையில எந்திரிக்கிறதும் தான் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருமே இப்ப மொபைலுக்கு அடிமையா இருக்கிறதுனால நைட் தூங்குறதே ரொம்ப லேட் ஆயிடுது. அப்போ காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னா நம்ம நைட் சீக்கிரம் தூங்கணும். அப்போ இங்க 2 விஷயத்த மகரிஷி வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துங்கள். நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்திலேயே வணக்கம் செலுத்துறது, அம்மா அப்பா காலில் விழுந்து வணங்குறதுங்கிறது இருந்துகிட்டே வருது. என்ன அது ஒரு நாளும் கிழமையுமா ஒரு திருவிழா காலங்கள்ல பண்டிகை காலங்கள்ல நடக்கும். ஆனா மகரிஷி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் செலுத்துங்கள். நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தவங்களே அவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓய்வை வகுப்புல கூட நம்மளுடைய அறிமுக வகுப்புலேயே முத்து சார் போய் குழந்தைங்களை அம்மா அப்பா காலில் விழுந்து வணங்கிட்டு வாங்க, நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிம்பாங்க. அப்போ பாட பாடமே அன்னை தந்தை இருவருக்கும் அன்பாய் வணக்கம் செலுத்துவதுதான் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தான் பிள்ளைகளோட முதல் ஆசிரியர்களா இருக்காங்க. ஆசிரியர்கள் 2வது பெற்றோர்களா இருக்கணும். அடுத்த பாடலை பாத்தீங்கன்னா பல்லை துலக்கி முகம் கழுவி பரமனை மனதில் நினையுங்கள், எல்லையில்லா ஆனந்தம் எழுந்திடும் உங்கள் இளநெஞ்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வள்ளுவர் கூட புறந்தூய்மை நீரால் அமையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ உடல் தூய்மைக்கு பல்லை துலக்கி முகம் கழுவி அப்படிங்கிற வார்த்தையை இங்க மகரிஷி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம மாதா பிதா குரு அடுத்த தெய்வம் சொல்லுவோம். மனதை பரமன் என்ற எல்லையற்ற இந்த இறைநிலையில நிரப்பிக்கோங்க. அவங்களோட நினைவை நம்ம மனசுக்குள்ளா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க எப்படி இறைநிலை எல்லை இல்லாததாக இருக்குமோ அதே போல
ஆனந்தம் அப்படிங்கிறது நம்ம நெஞ்சு முழுதும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த பாடல். அடுத்த பாடல், உள்ளத்தன்பால் உருக்கமுடன் உங்கள் ஆசான் போதித்த பள்ளி கூட பாடமதை படிக்க வேண்டும் 2 தடவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்த இஷ்டப்பட்டு செய்யும் பொழுது அது இன்பகரமா இருக்குங்க. எப்போ நமக்கு பிடிச்சு செய்யறோமோ அந்த விஷயம் பர்ஃபெக்டா அமையும். நான் யூஜி படிக்கிற வரைக்கும் ஒரு சராசரி மாணவியாக தான் இருந்தேன். மாஸ்டர்ஸ் நூலகவியல் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பாட புக்கோட முதல் பக்கத்திலேயே ஒரு வரி இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோயிங் சம்திங் அபவுட் எவ்ரிதிங் அபவுட் சம்திங் அப்படின்னு இருக்கும். இந்த வரிகள் என்னுடைய மனசுல ஆழமா பதிந்துருச்சு. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா சில விஷயங்களை கத்துக்கணும், சில விஷயங்களை பத்தி அடிப்படை விஷயமாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வர்றப்போ படிப்பு மேல ஒரு ஆர்வம் வந்து அதுக்கப்புறமா படிக்கிற எல்லாமே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட படிச்சதுனால அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சுது. அப்போ உள்ளத்தன்பால் உருக்கமுடன் அப்படின்னா நம்ம எல்லாமே எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும், படிப்பு மட்டும் இல்ல எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப இஷ்டப்பட்டு படிச்சோம்னா கண்டிப்பா அது நமக்கு நன்மையை தான் தரும். 2வது வரியில ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த நமக்கு நம்ம மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பள்ளி கூட பாடமதை படிக்க வேண்டும் 2 தடவை அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து நம்ம ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வீட்டை பூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா சரியா பூட்டினோமா, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணோமா, கேஸ் ஆஃப் பண்ணோமாங்கிற திங்கிங் வந்து போய்கிட்டே இருக்கும். இது சரி செய்யணும் அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த டைம்ல பிரசன்ட்ல இருக்கணும். பிரசன்ட்ல இருக்கும் பொழுது நமக்கு நாமே செல்ஃப் டாக் பண்ணிக்கணுமா. என்ன சொல்லணும், 2 வாட்டி நான் இந்த வீட்டை பூட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் பள்ளிக்கூடத்தை எப்படி குழந்தைங்க படிக்கணும், 1க்கு 2 தடவை படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது மனசுல பதிஞ்சிடும் அப்படிங்கறத இங்க நமக்கெல்லாம் பதிய வைக்கிறாங்க நம்மளுடைய மகரிஷி. அடுத்த பாடல், வீட்டு கணக்கை போட்ட பின் விடைகள் சரியா என பாரீர், நாட்டு குலைத்த நல்லோரின் நினைவை என்றும் மறவோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே பின்னோக்கி போலாம். நம்ம பள்ளிக்கூட காலகட்டத்துக்கு நோட் புக் எல்லாம் எப்படி இருக்கும், தமிழ் நோட் புக்னா எப்படி இருக்கும், 2 கோடு போட்டிருக்கும் குண்டு குண்டா எழுதுறதுக்கு. ஆங்கில நோட் புக்னா 4 கோடு போட்டிருக்கும் ஸ்லைண்டிங், அதாவது கர்சிவ் ரைட்டிங் எழுதுறதுக்கு. இதே கணக்கு நோட் புக் எடுத்து பாருங்களேன், 3 காலமா அதை பிரிச்சிருப்பாங்க. 1 தேதி இருக்கும், நம்பர் எழுதலாம், அப்புறம் பாடப்பகுதி இருக்கும், அப்புறம் ரஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதுல பென்சிலால கணக்கை போட்டு பார்த்துட்டு ஒரு வாட்டி சரி பண்ணி அதுக்கப்புறமா நடுக்காலத்துல எழுதுவோம், ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமா எழுதுவோம். அதை தான் இங்க மகரிஷி சொல்லியிருக்காங்க. இப்போ 3வது படிக்கிற வரைக்கும் நம்மளுடைய 7-8 வயது வரைக்கும் பென்சில்ல தான் எழுதுவோம். ஸோ நம்மளுடைய தவறுகள் எதுவா இருந்தாலும் அதை எரேசரால ரப் பண்ணிட்டு நம்ம திருத்திக்கலாம். அதே 5வது போனதுக்கு அப்புறமா நம்ம பென்ல எழுத வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அப்போ அங்கேருந்து எப்படி நம்மளுடைய கணக்கு தொடங்குது, வரவு வைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம அழகா அங்க புரிஞ்சுக்கலாம். எந்த செயல்கள் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கணக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற டைம்லயே நம்ம அதை சரி செய்து கொண்டோம் அப்படின்னா நம்ம தவறா எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லாம போகும். வீட்டு கணக்கை போட்ட பின் விடைகள் சரியா என பாரி, இங்கே குழந்தைகளுக்கான அகத்தாய்வை மகரிஷி ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டு குலைத்த நல்லோரின் நினைவை என்றும் மறவோமே. இப்ப நம்மளுக்கு ஒரு அழகான பாதை இருக்கு. கல்வியில சிறந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவில பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இத்தனை பேர் உழைப்புலதான் நம்ம இன்னைக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கோம், நமக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப நமக்கு முன்னாடி நமக்காக உழைத்தவர்களோட நினைவை வந்து நம்ம என்னைக்குமே மறக்கவே கூடாது, எப்பொழுதும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ நன்றி செலுத்தும் பொழுது நம்ம எப்பொழுதும் நிறைகளை மட்டும்தான் பார்ப்போம், குறைகளை பார்க்க மாட்டோம். அப்போ குழந்தைகளுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும் அப்படிங்கிறதுனால அது சொல்லியிருக்காங்க. நம்ம பழைய பாடல்ல கூட பார்த்திருப்போம், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இப்போ நம்ம நாட்டுக்காக உழைத்தவர்களுடைய நினைவை நம்ம எப்பொழுதும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்ததா, அம்மா கொடுக்கும் ஆகாரம் அளவாய் உண்ண வேண்டும். அதை எப்பவும் அம்மாவுடைய ஆகாரம் தான் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது திருமணமான எல்லா ஆண்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மனைவி கொடுக்கறத விட
இன்னைய வரைக்கும் அம்மா கொடுக்கறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் குழந்தைகளோட மனசுல நம்ம ஆழமா விதைக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டங்கள்ல அதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்டுல சமைச்சு 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 3 வேளையும் சமைச்சு தாய்மார்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியான சமையல்னால நம்மளோட இந்த ஆன்லைன் சமையல் சாப்பாடு வாங்குறது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதுக்கெல்லாம் நம்மளும் கொஞ்சம் அடிமை ஆயிட்டோம். அதெல்லாம் மாத்தி திரும்பவும் நம்ம கண்டிப்பா வீட்டுல தான் சமைக்கணும், குழந்தைகளுக்கும் அதை தான் கொடுக்கணுங்கிறதுல நம்ம முதல்ல உறுதியா இருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களும் பிற்காலத்துல அம்மா கொடுத்த சமையல் மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இங்க அளவாய் உண்ண வேண்டும் அதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க அம்மா ஊட்டா நிறைய ஊட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்துல கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்ல குழந்தைங்களை நம்ம பார்க்கல அப்படின்னா அவங்க நிறைய சாப்பிட்டுறாங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுறாங்க அப்படின்னு. இந்த இடத்துல மகரிஷி அளவு முறை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சும்மா நிறைய சாப்பிட்டா என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா ஒரு லிமிட்டை தாண்டி ஒபிசிட்டியோ இல்ல பிரச்சனைகளோ வந்த பின்னாடி அதை குறைக்கிறத விட வருமுன் காப்பது அப்படிங்கிறது அங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பாடல்ல நேரம் தள்ளி போகாமல் நினைவாய் பள்ளிக்கூடம் போய் ஆரம்பிக்கும் முன்னாலே அமர்ந்திட வேண்டும் இடத்தினிலே. இங்க டைம் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், டெடிகேஷன் எல்லாம் பத்தியும் இங்க இந்த 4 வரியில எல்லா விஷயங்களையும் எல்லா நல்ல விஷயங்களையும் நமக்கு மகிழ்ச்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. எங்க வீட்டுல நடந்ததுதான். இப்போ எங்க பொண்ணு 3rd இயர் காலேஜ் படிக்கிறா. இது 2nd இயர்ல நடந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்துல லெக்சர்ஸ் எல்லாருமே பிபிடி அதெல்லாம் கொடுத்துருவாங்க, நீங்க அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி கூகுள்ஸ், ஜிமேட், சாட் ஜிபி இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வகுப்புகளுக்கு போறதே கிடையாது. அப்படியே போனாலும் அட்டெண்டன்ஸ் எவ்வளவு நாள் நமக்கு தேவையா இருக்கோ எக்ஸாம் எழுத அதுக்கு மட்டும்தான் போறாங்க. அப்படி இருக்கிறப்ப தொடர்ந்து 4 மாணவர்கள் மட்டும் ஒரு கிளாஸ்க்கு போய்கிட்டே இருந்தாங்க. அதுல எங்க பொண்ணும் ஒண்ணு. சார் ஒரு நாள் 4 நாள் கழிச்சு கேட்டாரா, உங்களுக்கு எதை என் கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்ல வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கும் எதுவும் பதில் தெரியல. உடனே என் பொண்ணு சொன்னாலாம், எங்க அப்பா சொல்லியிருக்காங்க கிளாஸ்ல இருந்ததுன்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்கிட்ட சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஜோக்காதான் பட்டுச்சு. வடிவேல் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு, அந்த ஜோக் வரும், வாடன்னா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் பொதுவா அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், இங்க பொறுத்த வரைக்கும் அவ ஸ்கூலுக்கு லீவ் போட்டது கிடையாது. பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது நாங்க அது சின்ன வயசுலயே எல்லா விஷயத்துலயும் இருக்கணும், அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, போறோமோ இல்லையோ, அதுக்கப்புறம் அதோட விளைவு தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்ததாலேயோ என்னமோ அவ ரெகுலரா கிளாஸ்க்கு போயிட்டு இருந்திருப்பான். அந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டா. மற்றவங்களை விட கிளாஸ்க்கு போனவங்க 4 பேரும் நல்ல மார்க் எடுத்து அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணியிருந்தாங்க. இதை நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். இங்க ஆரம்பிக்கும் முன்னாலே அமர்ந்திட வேண்டும் இடத்தினிலே அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே கிளாஸ்க்கு முன்னாடியே வந்துட்டாங்கிறதுனால மனவளக்கலை அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இது ரொம்ப தெரிஞ்ச விஷயம். இது குழந்தைங்களுக்கே மகிழ்ச்சி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஊக்கத்தோடு படித்தோர்கள் உயர்ந்தோர் ஆயினர் பலர், அந்த நோக்கத்தோடு கல்விதனை நன்றாய் கற்று தேர்ந்திடுவோம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல கர்நாடகாலேருந்து ஒரு பொண்ணு 21 வயசு, பெங்களூர்ல சேர்ந்த பொண்ணு. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. ஸோ நீட் எழுதினாங்க. போதுமான அளவு மார்க் கிடைக்காதனால யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாங்க. அதுலயும் அவங்களால தேர்ச்சி பெற முடியல. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைத்த பிடெக் ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் எடுத்துக்கிட்டு படிச்சாங்க. 2வது வருஷம் வர்றப்ப அவங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப்காக எழுதி போட்டிருந்தாங்க. அவங்க கொடுக்கல. திரும்ப இமெயில் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எங்க கம்பெனில நீங்க இன்டர்ன்ஷிப்க்கு கேட்டிருக்கீங்க அப்படின்னா, இல்ல நீங்க எது சொல்லி கொடுத்தாலும் நான் கத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த ஒரு வார்த்தைக்காக அவங்க ஒரு 2 மாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க 4th இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கம்பெனிலே அவங்களுக்கு வேலையும் கொடுத்துட்டாங்க. அவ்வளவு அழகா கத்துக்கிட்டதுனால வேலையும் கொடுத்துட்டாங்க. பர் ஆனம் அவங்களுக்கு என்ன சேலரின்னு பாத்தீங்கன்னா 72.3 lakhs. இப்போ எவ்வளவு அழகா அவங்க திறமையா
அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை, உருவாக்கி கொண்ட வாய்ப்பை தவற விடாம ஊக்கத்தோட உழைத்திருந்தா இந்த இடத்துக்கு அவங்களால வர முடியும். அப்போ நமக்கு எது கிடைக்கல அப்படின்னு நம்ம துவண்டு போறதை விட எது கிடைச்சிருக்கோ அதுல 100% நம்மளுடைய உழைப்பை போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா அந்த கல்வி நமக்கு உயர்வை மட்டும்தான் தரும் அப்படிங்கிறது இதுல இருந்து பார்க்கலாம். நம்ம அடுத்ததா அடுத்த பாடம். தினமும் மாலை வேளையிலே திறமையாய் பலர் கூடி மனமும் உடலும் நலமடைய மகிழ்ச்சியோடு ஆடிடுவோம். நம்ம ஸ்கூல் காலத்துல இருந்தே மாலையில கடைசி பெல் அடிச்சோன்னா நமக்கு இருக்கிற சந்தோஷம் அது இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம் படிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷமே இருக்கும். கல்வி திட்டங்கள் மாறி இருக்கு, நேரம் மாறி இருக்கு, ஊர் மாறி இருக்கு. ஆனா இந்த குழந்தைகளோட சந்தோஷம் இந்த கடைசி பெல்லுல அடிக்கிறப்ப வர்ற சந்தோஷம் இன்னைய வரைக்கும் மாறல. நீங்க உண்மையா குழந்தைகளோட சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கூல் வர டைம்ல வாசல்ல போய் ஸ்கூல்ல நின்னு பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு சந்தோஷமா ஓடி வருவாங்க. அந்த சந்தோஷத்தை வீட்டுக்கு வந்தோன்னு நம்ம கெடுக்கிறது அவ்வளவு முறையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ வீட்டுக்கு வந்தோன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆடலையோ பாடலையோ விளையாட்டையோ ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்பவும் புத்துணர்ச்சி ஆகிட்டு திருப்பியும் அழகா படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் 35 வயசுக்கு மேலதான் பியர் ப்ரெஷர்ஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும். ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. 9 வயசு குழந்தைக்கு, 4ஆம் வகுப்பு குழந்தைக்கு, சமீபத்துல ராஜஸ்தான்ல ஒரு குழந்தைக்கு எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ இந்த குழந்தைகளுக்கும் மனமும் உடலும் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க நம்ம கட்டாயமா உணர வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கும். அவங்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் மாலை வேளையில அவங்களுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். அந்தி வேளை மேற்கு புறம் ஆகாயத்தை பார்த்திடுவோம், விந்தையான மேகங்கள் விதவிதமாய் தோன்றிடுமே. இப்போ கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளோட படிப்புல சைக்காலஜி, லா, பினான்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் லேக்கா இருக்கு, அதெல்லாம் தெரியாதனாலதான் வளர்ந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்களுக்கு வாழ்க்கையை எப்படி வாழ்றது, அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மகரிஷியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையில கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே தொடர்பு கொள்வதற்கு மொழி கல்வி, இரண்டாவதா நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்கு தொழில் கல்வி தேவையா இருக்கு. அதே சமயத்துல அதற்கு ஈக்குவலாக ஒழுக்கப்பழக்க கல்வியும் இயற்கையை ரசிக்கும் கல்வியும் இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ளும் கல்வியும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் ஆன்மீக கல்வி. அப்போ வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க டூர் போறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, இல்ல நிறைய இடங்கள்ல போய் சுத்தி பாக்குறாங்க. நமக்கு வசதியும் குறைவா இருக்கு, நேரமும் குறைவா இருக்குன்னா அட்லீஸ்ட் இந்த ராத்திரி வேலையில இல்ல அந்தி வேலையில போய் ஆகாயத்தை பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளோட கற்பனை திறம் அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமா இருக்கும். அவங்களுடைய கற்பனை குதிரையை அவங்க தட்டி விட்டுட்டாங்கன்னா வாழ்க்கையில எங்கேயோ முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க. இரவு வேலை வானத்தில் எங்கும் நட்சத்திர மயமே, பரவி மினுக் மினுக் என்று அழகாய் காட்சி தரும். திருப்பியும் நம்மளுடைய ஸ்கூல் டைம் எக்ஸாமுக்கே போகும். கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், கோடிட்ட இடம் இருக்கும், பொறுத்துக இருக்கும், ஒரு 2 வரியில ஒரு ஆன்சர், ஒரு 5 வரியில ஒரு ஆன்சர், இவ்வளவுதான் மேக்சிமம். இதுதான் நம்ம படிச்சிருப்போம், இதுதான் எழுதியிருப்போம். அப்போ எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணி தான் இவ்வளவு நாள் எழுதிட்டே வந்துட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு நம்மளுடைய கற்பனை திறன் வளர்த்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50% தான் வளர்த்திருக்கும். ஆனா இப்ப இருக்கிற கல்வி முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், இதுல 4 ஆன்சர் இருக்கும், எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அதுல எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க எல்லாத்த பத்தியும் படிச்சிருக்கணும். இல்ல சில சமயம் அந்த 4மே தவறு அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருக்கும், இல்ல 4மே சரி அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருக்கும். அதையும் மீறி பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடின்னு ஒண்ணு, அப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதை படிச்சு அதை சம்மந்தப்பட்டமான கொஸ்டின்ஸ் எழுதணும். அப்போ குழந்தைங்களுக்கு இந்த கற்பனை திறம் வளர்க்கறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க. எல்லா போட்டி தேர்வுகளையும் எழுதுகிட்டாலும் இந்த சூஸ் பெஸ்ட் ஆன்சர் தான். உங்களுக்கு இப்ப இருக்கிற பாடத்துல நமக்கு எடுக்கிற மதிப்பெண்கள் ஒரு ஓரமா தான் இருக்கு. நல்ல இன்ஸ்டிடியூட்ல நல்ல கல்லூரிகள்ல படிக்கணும் அப்படின்னா இந்த போட்டி தேர்வுகள் தான். அந்த போட்டி தேர்வுகளை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கற்பனை வளம் வேணும். அந்த கற்பனை வளத்துக்கு நம்ம கண்டிப்பா இயற்கையை ரசிச்சா மட்டும்தான் அந்த கற்பனையை நம்ம கூட்டிக்க முடியும்.
இப்ப இருக்கிற ஒரு குழந்தை ஒரு யூகேஜி இங்க என்ன சொல்லுவாங்க KG2 படிச்ச குழந்தை தன்னுடைய ரிசல்ட் பேப்பர் எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மா அதை பார்த்தோன்னா உடனே ஆச்சரியமா இல்ல அதிர்ச்சியா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தைய பார்த்தாங்க. அந்த குழந்தை உடனே சுதாரிச்சுக்கிட்டு, எங்க மிஸ்டர் நிறைய ஸ்டார்ஸ் இருந்ததுமா, அவங்க எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே வந்தாங்க, எல்லாம் தீந்து போயிடுச்சு, கடைசியா 3 எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தை மார்க் எடுக்கல அப்படிங்கிற அந்த வருத்தத்தை விட எவ்வளவு ஒரு கற்பனை திறன் பாருங்க. எல்லாருக்குமே ஸ்டார்ஸ் போட்டாங்க, எனக்கு 3 போட்டுட்டாங்க அப்படின்ட்டு. இந்த குழந்தைத்தனத்தை நம்ம அப்படியே பொத்தி வச்சு பாதுகாப்பா அரவணைச்சு அவங்களோட குழந்தை கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கற்பனை வளமும் கல்வி கற்கும் அந்த திறனும் கண்டிப்பா மேலோங்கும். அது இப்பதான் சின்ன வயசு குழந்தை இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் போக கல்வியோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டையும் சேர்த்து அது வாழ்க்கையில் நல்ல உயரத்துக்கு போயிடும். அடுத்ததா, நிலவு இருக்கும் இரவுகளை நினைக்க நினைக்க ஆனந்தம், உழவி மேகம் சில நாளில் உள்ள களிப்பை விளைவிக்கும். இது எல்லாமே இயற்கையை பத்தி தான் மகிழ்ச்சி சொல்லிட்டே வந்திருக்காங்க. அம்மா அப்பா வளர்க்கின்றார், ஆசான் படிப்பை தருகின்றார், சும்மா வானம் பூமி இவை சுகத்தை தருகின்ற எல்லோருக்கும். அம்மா அப்பா வளர்க்கிறாரு அப்படிங்கிறது சின்ன வயசு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆசான் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஆனா இந்த வானமும் பூமியும் என்ன செய்யுது அவங்களுக்கு? எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம மரம் நிழலை கொடுக்குது, ஆக்சிஜனை கொடுக்குது, பழங்களை கொடுக்குது. இதெல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அப்போ வருங்காலத்துல நல்ல விஷயங்களை நீ செய்துட்டே இருக்கணும், வருங்கால சந்ததிக்கு இந்த இயற்கையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறத அவங்க மனசுல பதிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட பாடல் தான் இது. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு புரியுற மாதிரி பஞ்சபூத நவகிரக தவத்தையோ இல்ல துரியாதீத தவத்தையோ இறைநிலை தவத்தையோ சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ இந்த இயற்கையை ரசிக்கும் படியாகவும் இந்த பூமி வானம் பத்தியும் மகரிஷி அவ்வளோ எளிமையா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இறைநிலை என்ற பெயராற்றல் எங்கும் உள்ளது நீக்கமர, மறைவாய் இருந்து அது ஆற்றும் மாபெரும் செயலை நினைத்திடுவோம். முன்னாடியிலே நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க புராணங்கள் எல்லாம், தூணிலும் இருப்பார் துடும்பிலும் இருப்பார்னு. அததான் இங்க மகரிஷி சொல்லியிருக்காங்க. மறைவாக, அது மறைவாக இருந்து என்னென்ன செயல்களை செய்து அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரியிற தொழில புரியிற விஷயத்த கம்பேர் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது நிச்சயமா அவங்களுடைய மனசுல பதியும். உணவை உண்போம் நாள்தோறும் உடலாய் அதனை மாற்றுவதார், கணமும் நம்மை பிரியாமல் கருத்தாய் இருந்து ஊக்குவதார், உலகம் நிலவு சூரியன்கள் உயிர்கள் இடத்தில் படைத்தது யார், பலவும் ஒழுங்காய் முறை பிறழா பாங்கில் ஏங்கி வருவது யார். எத்தனை கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்போ குழந்தைகள் கேள்விகள் கேட்க 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 அவங்களுடைய அறிவு வளரும். அப்போ இந்த மாதிரி கேள்விகளை நம்மளே கேட்டு அவங்களை பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து அவங்களுக்கு கிளை கேள்விகள் தோன்றும். அப்போ அதுல இருந்து வர்ற ஆன்சருக்காக அவங்க திரும்ப 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 யோசிப்பாங்க. கண்டிப்பா அவங்களுடைய தேடல்களும் அதிகரிக்கும், அறிவும் அதிகரிக்கும். நம்மளுடைய மகரிஷியை எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுதே சொல்லப்படுகிற கதைகள்லயே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. திருப்தியான பதில் வர்ற வரைக்கும் திரும்பி 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 கேட்பாங்க. அதை பத்தி யோசிப்பாங்க. அதற்கான தீர்வுகள் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அவங்களுடைய 12 வயதுக்குள்ளாகவே ரொம்ப முக்கியமான 4 கேள்விகள் அவங்க மனசுல தோணி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்பம் துன்பம் அப்படிங்கிற உணர்வு என்ன, அதோட மூலமும் முடிவும் என்ன அப்படிங்கிறது முதல் கொஸ்டின். இரண்டாவது கொஸ்டின், உயிர் அப்படிங்கிறது என்ன, இந்த உடலும் உயிரும் எப்படி இயங்குது, நோயும் மரணமும் எப்படி வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவது கேள்வி, கடவுள் அப்படிங்கிறது யாரு, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவதா ரொம்ப முக்கியமான கேள்வி, வறுமை ஏன் ஏற்படுகிறது, அதனை போக்கும் வழிகள் என்ன அப்படின்னு திரும்ப 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 யோசிக்கும் பொழுது 12 வயதுக்குள்ளாகவே இந்த கேள்விகள் அவருடைய மனசுல வந்துருச்சு. 14 வயசுலயே அதற்கான ஒரு அவுட்லைன் சொல்யூஷன் அவருக்கு கிடைச்சிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உயிரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிறந்த குரு ஒருத்தர் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கடவுள் யார் அப்படின்னா நம்மளே திரும்ப 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 யோசிக்கும் பொழுது கடவுளே தன்னை வெளிப்படுத்தி கொள்வாரு அப்படின்னு கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிருக்கு. அடுத்தது வறுமை. இந்த வறுமை ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய தொழிலை மாத்தணும், இல்ல நம்ம திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அப்படி அவர் செய்யும் பொழுது நிறைய விஷயங்களை அவர் கத்திருக்காரு. ஆங்கிலம் கத்துக்கிட்டாரு. இப்படியே போகும்பொழுது ஒரு 18 வயதுக்குள்ளாகவே அவருக்கு நல்ல சம்பளத்துல
குதிரை ரேஸ் கிளப்ல அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது மட்டும் இல்லாம நம்மளோட திறமைகளை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைத்திய முறைகளையும் கத்திருக்காரு. அப்போ அவரு மவுண்ட் ரோட்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் இந்த இடக்கும் நடந்து போவாராம். அப்படி போகும்போது ஒரு அலுவலகத்தை வந்து குறிப்பா பார்த்துட்டு இருந்திருக்காரு. இங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, வராங்க போறாங்க, இங்க நம்ம வேலை செஞ்சா நல்லா இருக்குமே, இந்த உள்ளார எப்படி இருக்கும்னு தெரியலையேங்கிற தாட் வந்து அவருக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல இந்த குதிரை பந்தயம் வந்து தடை செய்யப்பட்ட போது அவங்களுக்கு வேலை போயிடுச்சான். ஒரு சிறந்த அன்பரால அவர் ஏற்கனவே நினைச்சு பார்த்து ஏங்கின ஒரு இடத்துல அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு, நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்த பத்தி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தா அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த பாடல்கள்ல நம்மளுடைய குழந்தைகள் திரும்ப 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 ஒரு விஷயத்த பாடி பண்ணும் பொழுது தானாவே தங்களுடைய செல்கள்ல அது பதிஞ்சு நல்ல விதமா நல்ல ஒழுக்கங்களும் நல்ல வாழ்க்கையும் அவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாடு பாப்பாவுடைய கடைசி பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அவரே தெய்வம் பேராற்றல் அறிவை கொண்டே வணங்கிடுவோம், எவரும் அவரின் அருளாலே இன்பம் பெற்று வாழ்கின்றார். இந்த பாடலை பார்த்த உடனே எனக்கு ஒரு சினிமா பாடல் தாங்க ஞாபகம் வந்தது. அது அவ்வளவு ரிலேட்டடா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் என்னமோ எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. பழைய பாடல் தான். துர்கா படத்துல பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு, 3 பேரும் ஒண்ணுதானே அம்மாவுக்கு கண்ணுதானே ஒன்னா விளையாடலாம் அப்படின்னு வரும். இப்போ 3 பேரும் அப்படிங்கிறப்போ அங்க வந்து ஷாம்லி பாப்பா, ஒரு நாய், ஒரு குதிரை, சரி ஒரு குரங்கு இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தான் இயற்கை சமுதாயம் இந்த 3ஐயும் நான் இணைச்சுக்கிட்டேன். நான் அப்படின்னா நானு, இயற்கை அப்படின்னா நான் இயற்கையிலேருந்து தான் வந்திருக்கேன், சமுதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நீங்கெல்லாம் சமுதாயம், உங்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்கெல்லாம் சமுதாயம். அப்போ எல்லாமே ஒண்ணுதான், ஒன்னாதான் நம்ம பார்க்கணும். இந்த சமநிலை அப்படிங்கிற ஒரு சமநோக்கு பார்வை வந்துட்டா குழந்தைகள் எந்த தப்பையும் செய்ய மாட்டாங்க, எல்லாம் அன்பும் கருணையும் அப்படிங்கிற அந்த இறைநிலையோட தன்மையே அவங்களுக்கு வந்துடும். திருப்பியும் அந்த பாட்டை பாடுவோம். அவரே தெய்வம் பேராற்றல், அந்த அவரே அப்படிங்கிறது இறைநிலை, அறிவை கொண்டே வணங்கிடுவோம், எவரும் அவரின் அருளாலே இன்பம் பெற்று வாழ்கின்றார். அப்ப குழந்தைகள் எல்லாருமே கண்டிப்பா வருங்காலத்துல இன்பம் மட்டும் பெற்று வாழ்வோம் அப்படின்னு வாழ்த்தி ராமையா தொடர்வார்கள் அப்படின்னு முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். குருவி பறவைகள் போல் மன மகிழ்ச்சி கொள்ளல், உயிர்களிடத்துல அன்பு காட்டுறது, நமக்கும் உயிர்களுக்கும் உள்ள உறவை மதிக்கிறது, போற்றி பாதுகாக்கிறது, காலையில எழுந்து படிக்கிறது, மாலையில கூடி விளையாடுறது, இதனை வழக்கமா வச்சுக்கிறது, பொய் சொல்லாமை, புறம் கூறாமை அப்படிங்கிற ஒரு நற்பண்பு, தெய்வத்தின் துணையை உணர்ந்து மதித்து நடக்கிறது, தீங்கு செய்வோரை கண்டு பயமின்றி எதிர்கண்டு போராடி வெற்றி பெறுறது, துன்பம் கண்டு துவலாமை, தெய்வத்தின் துணையோடு துன்பத்தை எதிர்கொள்ளல், சோம்பலின்மை, தாய் சொல் கேளல், விதமனத்துடன் போராடும் மனோபாவம், நாட்டுப்பற்று, மொழியின் மேன்மை உணர்ந்து தேச ஒற்றுமைக்கு பாடுபடுறது, குமரி முதல் இமயம் வரை விரிந்த நம்முடைய நாட்டோட சிறப்பு, வேதங்களால நிறைந்து நல்ல வீரர்களை கொண்ட நாடாக இது இருக்கு, ஜாதியின்மை, குலத்தாழ்ச்சி, உயர்வு பாராமை,
நீதி, மதி, கல்வி, அன்பு இந்த அனைத்தும் உடையவர்களை மேலோர்ந்து நம்ம அறிஞ்சிக்கிறது. உயிர்களிடத்தில் அன்பு காட்டி தெய்வத்தின் தன்மையை உணர்றது. மனவளம் காத்து வாழும் முறைமை அறிந்து வாழுது. இத்தனை கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பாடலா பாரதியார் பாடலை பார்க்கிறோம். அதுல நான் தொகுத்திருக்கேன் சார். அடுத்த ஸ்லைடு. நம்முடைய மகர்ஷி பாடல்கள் அதுல பாடல்ல உள்ள நற்பண்புகளை எடுத்தோம்னா அதுலேயும் கிட்டத்தட்ட அதே பண்புகளை அவரும் சொல்ல வந்திருக்காரு. சீக்கிரம் காலையில எழுதல் பத்தி சொல்லியிருக்காரு. சார் ஆக்டிவா ஆக மாட்டேங்க. ஓகே. காலை கடன்களை முறையே செய்தல், அன்னை தந்தை மதித்து நடத்தல், இறைவனை மனதில் நினைவு கொள்ளல், பாடங்களை தினமும் படித்து சரிபார்த்தல், நல்லோரின் நினைவு மறவாமை, அளவு முறையுடன் ஆகாரம் உண்ணல், நேர மேலாண்மை, ஊக்கத்துடன் கல்வி கற்றல், மாலையில் கூடி விளையாடல், மன உடல் நலம் காத்தல், அந்தி இரவு வேளையில் இயற்கை அழகை ரசித்தல், இறைநிலை எனும் பேராற்றலின் அன்பும் கருணையும் உணர்ந்து மதித்து நடத்தல், உலகம் உயிர்களின் தோற்றம் இயக்கம் சீர்மை ஒழுங்கு அறிதல், அறிவை கொண்டு தெய்வம் எனும் பேராற்றலை மதித்து போற்றி வழிநடத்தல். இத்தனை உயர் பண்புகளை உள்ளடக்கிய ஒரு பாடலாக மகர்ஷியோட பாடு பாப்பாங்கிற அந்த நற்பண்புகள் நிறைந்த ஒரு பாடல். அதான் இப்போ நம்ம இவ்வளவு நேரம் சிந்திச்சோம். ஒட்டுமொத்தமாக இந்த சிந்தனை உரையில பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே இந்த பார்வைகளை மனிதரெல்லாம் போராடுறோம் அப்படின்னு மகரி சொல்லுவாங்க. இந்த பழக்கத்தை வளர்ந்த மக்கள் மாற்றுவது கடினம், பாலர்களின் நற்பழக்கம் பலன் விளைக்கும் எளிது அப்படின்னு மகரி சொல்லுவாங்க. குழந்தைகளிடத்துல அந்த நற்பழக்கம் வந்துச்சுன்னா அதை ஈஸியா அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த அழகான நேரத்துல இந்த சிந்தனை உரை உங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பாடலையும் நான் ஒரு விஷுவலுக்காக போட்டு வச்சிருக்கேன். பட் இதுக்கான நேரம் இல்லை. அதனால நேரம் இருக்கா சார்? ஒரு 6 நிமிட பாடல் இது. பாடலாமா? இது எல்லாரும் யூடியூப்ல நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் பாக்குறோம். இப்போ நான் பாரதியார் பாடலை போட்ட மாதிரியே மகர்ஷி பாடலையும் ஒரு தடவை உங்கள்கிட்ட போறதுக்காக தான் போட்டேன். பாடலை கவனிப்பேன் சார். இதை பிளே பண்ணி விடுங்க சார் கொஞ்சம். ஃபோல்டர்ல இருந்து பிளே பண்றீங்களா சார்? பாடு பாப்பா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிடுங்க சார். ஃபோல்டர்ல இருக்கிற இங்கே லிங்க் கொடுத்துருங்க சார். லிங்க் ஒர்க் வரலையா? பரவாயில்ல சார். இங்க உள்ள இருக்கிற ஃபோல்டரை பிளே பண்ணுங்க சார். இது ஃபோல்டர்ல இந்த பிளே பண்ணிடுங்க. இந்த ஏற்கனவே வச்சிருக்கேன் ஃபோல்டர்ல, அதை பிளே பண்ணிடுங்க. இது இதை நீங்க வீட்டுல ஒரு சின்ன வயது குழந்தைகளே சீக்கிரம் காலையில் எழுந்திடுங்கள். அன்னை தந்தை இருவருக்கும்
செலுத்துங்கள். பல்லை துலக்கி முகம் கழுவி பரமனை மனதில் நினையுங்கள். எல்லை இல்லா ஆனந்தம் எழுந்திடும் உங்கள் இளம் நெஞ்சில். உள்ளத்தன் பால் உருக்கமுடன் உங்கள் ஆசான் போதித்த பள்ளிக்கூட பாடத்தை படிக்கவே. சரி, ஓகே. நீங்க பாடு பாப்பான்னு போட்டு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஸ்கை யோகாவில் உள்ள ஒரு பாடல் தான், அவங்களுடைய உருவாக்கம் தான் அது. எல்லோருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். இந்த சிந்தனையை ஒட்டிய ஒரு அதே பாடலை அவங்க விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. நேரம் எடுத்து கவனிங்க. இந்த குரூப்ல நான் ஷேர் பண்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த சிந்தனையை உங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.